ஏன்னா ஆண்டவருடைய சாயல் எப்படி இருக்குன்னா அது பரிசுத்தமானதா இருக்கு. ஒரு டிஎன்ஏல ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் அந்த டிஎன்ஏல பிறக்கிற ஒரு 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 குழந்தைய நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அம்மா மாதிரியே அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குணநலங்களை சொல்லுவாங்க. அப்பாவோட குணம் அப்படியே இருக்கு பாரு, அம்மாவுடைய குணம் அப்படியே இருக்கு பாரு. ஏன்னா அந்த பிளட், அப்பாவுடைய பிளட் தன்னுடைய மகனுக்கும் வரும் பொழுது அவங்களுடைய கிரியைகள் இப்படி இருக்கு. அப்ப எப்படி எங்க இருந்து பிறனா இந்த பொல்லாங்கின் மகன், எப்படி அவனுக்குள்ளார அந்த கோபமும் போட்டியும் பொறாமையும் வந்தது? அங்க ஒரு டிஎன்ஏல ஒரு மாற்றம், எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த பூமியில நம்ம பார்க்கும் பொழுது ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா மாறுறாங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா மாறுறாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றாங்க. அது போலதான் ஒரு சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆதியில நடந்திருக்கு. ஆண்டவருடைய சாயல் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாளும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்